வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை காண்பித்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1.85 தான் ஏறி இருக்கு. ஆக்சுவலான 24,837.95 முடிவடைந்திருக்கிறது. பட் இட் இஸ் கான் அப் பை குட் மூவ். அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அட்வான்சஸ் 1303, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 906. ஸோ மேலும் பிராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிட் கேப் வந்து 0.45% ஏறி இருக்கு. அது போல ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.86% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 0.50% விழுந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இட்ஸ் க்ளோசிங் பிலோ 13 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரிஃப்ளெக்டிங் டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ த பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் மூவுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துறைகளை பார்க்கும் பொழுது நிப்டி எனர்ஜி, ரியாலிட்டி டாப் கைனர்ஸ் டுடே. ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், ஏன்னா நாளை தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ அஹெட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா இதில் வந்து ஒரு மூவ்மெண்ட் பார்க்க முடியுது. தென் என்டிபிசி, பாரத் பெட்ரோலியம், எஸ்பெஷலி இன்னைக்கு பார்த்தோம்னா ஆயில் பிரைசஸ் பார்த்தோம்னா 2 மாதத்தினுடைய லோவை தொட்டிருப்பதனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால என்ன ஆயிடுதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பையிங்க நம்மளால வந்து விட்னஸ் பண்ண முடிஞ்சது. கம்பெனிஸ் லைக் HPCL, BPCL இன்க்ளூடிங் இந்தியன் ஆயில். தென் ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க இண்டிகோவும், அதனால ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைசஸ் விழுந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பெட்டர் ரேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஏறிட்டு இருக்கு. மெயினா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சைனாஸ் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு 3rd மந்த்ல. ஸோ அதனால என்ன ஆகுதுனாக்க ஆயில் டிமாண்ட் குறைந்திருக்கிறதுனால மார்க்கெட்ல கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டி வந்து அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தோம்னா என்டிபிசி, தென் BPCL, பவர் கிரிட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டைட்டன், பஜாஜ் ஃபின்சர்வ், கோல் இந்தியா, இந்துசின் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அது மாதிரி டெக்ல வந்து LTI மெயின்ட்ரி, சிப்லா, SBI லைஃப், கிராசிம், சன் ஃபார்மா, ITC, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இண்டால்கோ, பிரிட்டானியா, இந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நமது சந்தைகளில் வந்து பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது தங்கம் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்கு. இன்னைக்கு 132 புள்ளிகள் அதிகரித்து 68,400லையும், வெள்ளி 218 புள்ளிகள் அதிகரித்து 81,505லையும், குரூட் ஆயில் 30 பாயிண்ட் இறங்கி 6,321லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நெஸ்லே இதில் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் செபி சேர்மன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பேப்பரை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. மெஷர்ஸ் டு கர்ப் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். அதனுடைய அந்த பேப்பர் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ வெளியிடுறாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 6 பேராமீட்டர் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து எல்லா புரோக்கர்ஸும் கடைபிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்நார்மல் ஆக்டிவிட்டி இன் ஆப்ஷன்ஸ். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா 71% ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அந்த 71% பார்ட்டிசிபேஷன்ல 90% மக்கள் வந்து பணத்தை விட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு டேட்டாவை எடுத்து, ஸோ அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பணம் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத, ஏன்னா இதெல்லாம் தான் வந்து அப்புறம் என்ன ஆகுனாக்க ஒரு லெவல்ல வந்து ஸ்கேமாக வரக்கூடும். அதே மாதிரி ஸ்கேம் வராம இருக்கிறதுக்கு எப்படி வந்து முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்பதற்கான உண்டான வழிமுறைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் நிறைய வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும் சரி, சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய லிட்ரஸி வீடியோல இதை பத்தி பேசியிருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் அனுப்புங்க. we will send you further input. அது போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய NVIDIA அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஒரு தகவலை அறிவிச்சிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஹியூமனாய்டு ரோபோட்டிக்ஸ், அதாவது இந்த ரோபோட்டிக் மேனுஃபேக்சரிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மனுஷ மாதிரியே, ஸோ நீங்கள் கேள்வி கேட்டால் அதுவே திங்க் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உண்டானதை வந்து தே ஆர் மேனுஃபேக்சரிங்.
ஸோ அதனால NVIDIA இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் யூஎஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா வால்யூம் வந்து பிலோ நார்மலாக இருக்கிறது. பட் இட் இஸ் லுக்ஸ் லைக் லாஸ்ட் 2 days பார்க்கும் பொழுது எதர் டு பி இன் அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் மோட் அது மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த லெவல் அது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். சப்போர்ட் பார்த்தோம்னாக்க 24,740.55 தென் 24,650 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும் 24,965 மற்றும் 25,095 என்ற புள்ளிகளை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் எடுக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா டேஸ் லோ 24,798.65, டேஸ் ஹை 24,971.75, கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் வரை சந்தைகள் வந்து இன்றைய தினம் ஒரு வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து காலையில் 10 மணிக்கு கீழே விழுந்தது. தென் அதன் பிறகு பார்த்தோம்னா படிப்படியாக ஏறியதுன்னு சொல்லலாம். மறுபடியும் 2 மணிக்கு ஒரு சற்று வீழ்ச்சி, தென் மறுபடியும் அதுலேருந்து ஏறினது. அதுதான் ஒரு புதிய உச்சம் 24,971.75 எடுத்து அதுலேருந்து ஒரு ஃப்ரீ ஃபால் 100 பாயிண்ட் விழுந்து மறுபடியும் ரெக்கவரி வந்ததுன்னு சொல்லலாம். சந்தைகளை பொறுத்தவரை நாம் நேற்று கூறியது போல க்ளோசிங்ல வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் செல்லிங் வரும்னு அது மாதிரியே வந்திருக்கு. நாளை தினமும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். ஏன்னா பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கு. ஸோ அதனால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.